இன்னைக்கு ரொம்பவே ஈஸியான சீஸ் கார்லிக் பிரெட் தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். கொஞ்சமா மல்லி இலை எடுத்திருக்கேன், அதை வந்து தூள் தூளா கட் பண்ணி வச்சுக்கிறேன். 5 பல் பூண்டு எடுத்திருக்கேன், அதை காய் சீவிர கட்டையில வந்து தூளா சீவி எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு பவுல்ல வந்து 3 ஸ்பூன் பட்டரை போட்டு அதோட நம்ம சீவி வச்ச பூண்டையும் போட்டுட்டு மல்லி இலை கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு சில்லி ஃபிளேக்ஸ் 1/2 ஸ்பூன் போட்டு உப்பு வந்து லைட்டா ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் மாதிரி ஆயிடும். அதுக்கப்புறம் பிரெட் ஸ்லைஸ் வந்து 2 எடுத்து வச்சிருக்கேன். அதுல ஒரு பக்கம் பிரெட் ஸ்லைஸ்ல மட்டும் நம்ம பட்டர் கார்லிக் வந்து ஃபுல்லா அப்ளை பண்ணிக்கலாம். இன்னொரு பிரெட் துண்டுல வந்து சீஸ் ஸ்லைஸை வச்சுக்கிறேன். அது மேல இதை தூக்கி வச்சு அதுக்கப்புறம் வந்து தோசை தவால வந்து பட்டர் அப்ளை பண்ணிட்டு நம்ம அப்ளை பண்ண பக்கம் தோசை தவா பக்கம் வச்சுட்டு அதுக்கு மேல மறுபடியும் மீதி இருக்க அந்த பட்டர் கார்லிக் வந்து ஃபுல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். இதை மூடி வச்சு சிம்லயே வச்சு வேக வச்சுட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்தா நமக்கு சூப்பரான டேஸ்டான சீஸ் கார்லிக் பிரெட் ரெடி. ரொம்பவே சிம்பிளான மெத்தட்ல ரெடி ஆயிடுச்சு. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். சூப்பரா இருக்கு. நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கறத கமெண்ட்